வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 45. பாதுகாப்பகத்தை விட்டு அவர்கள் எல்லோரும் புறப்படும் வேளை வந்துவிட்டது. அத்தனை குண்டுவீச்சுகளுக்கு மத்தியிலும் சபலங்களும் ஆசைகளும் அவர்களுக்கு இன்னும் விலகிவிடவில்லை என்பது அவர்கள் புறப்படும் ஆயத்தங்களிலிருந்து தெரிந்தது. அங்கங்கே மண்ணில் பள்ளம் பறித்து ஒளித்தும் பெட்டிக்குள் கெட்டியாக மறைத்தும் வைத்திருந்த பொருட்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. வெள்ளி ஸ்பூன்கள், தட்டுகள், தனி முத்துக்கள், நீலக்கற்கள், தங்க காசுகள் எல்லாம் வெளிவந்தன. என்றாவது ஒரு நாள் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையில் உடைகளின் மடிப்புகளில் மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் அத்தனையும் வெளிச்சத்துக்கு வந்தன. சிலர் பைபிள்களை அணைத்துக் கொண்டிருந்தனர். சிலர் இறந்து போன பிரியப்பட்டவர்களின் மயிர்கற்றைகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். கேப்டன் தாம்சன் தன் தலைக்குள்ளாய் பைக்குள் எல்லாம் துப்பாக்கி குண்டுகளை அடைத்துக் கொண்டான். இந்திய தரப்பின் சமாதான உடன்படிக்கையில் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை இல்லை. எமிலிக்கு எடுத்துச் செல்ல எதுவும் இல்லை. அவள் கவுன்கள் அத்தனையும் காயம்பட்டு கிழிக்கப்பட்டு விட்டன. உள்ளே அணிந்திருந்த பாடிஸ் தான் பாக்கியிருந்தது. அவள் பெட்டிகள் எல்லாம் எப்போதோ சுவர்களை பலப்படுத்த உபயோகிக்கப்பட்டு தாக்குதலுக்கு இலக்காகி சிதறிவிட்டன. எமிலி அந்த வினோத வரிசையை பார்த்தாள். கிழ எலும்பு கூடுகளின் வரிசை, உலர்ந்து போன குழந்தைகள், பிரமித்து போய் தளர்ந்து நடக்கும் சிறுவர்கள், காலில் செருப்பில்லாத சீமாட்டிகள், ராஜ்யத்தை ஆண்டவர்கள். அலங்கோல ஊர்வலமாக அவர்கள் ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு பின் முதன்முறையாக என்ட்ரன்ச்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தார்கள். எதிரே எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக அந்த மண் பாதை படி தெரிந்தது. சற்று தூரத்தில் எதிர்நோக்கி அவர்களை அழைத்துச் செல்ல வந்திருந்த நானாவின் வரவேற்பு குழு நெளிந்து நெளிந்து வருவது தெரிந்தது. நெற்றிகளில் அலங்கார பட்டயங்கள் கட்டிய 16 யானைகள் தந்த முனைகளில் பித்தளை தொப்பிகள் பளிச்சிட ஆடி அசைந்து கொண்டு வருவது வெள்ளைக்கார சிறுவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. யானைகளுக்கு பின் சுமார் 80 பல்லக்குகள் பெண்களையும் முதியவர்களையும் காயம்பட்டவர்களையும் அழைத்து செல்ல வந்து கொண்டிருந்தன. இந்தியர்கள் பாதுகாப்பகத்துக்குள் நுழைந்தார்கள். ஒரு சிப்பாய் கேப்டன் கெம்ப்லாண்டிடம் அவன் துப்பாக்கியை சரணளிக்கும்படி கேட்டான். வெள்ளையன் மறுத்து, வேண்டுமென்றால் குண்டு சாப்பிடு என்றான். சிப்பாய் முறைக்க மற்றொரு இந்திய அதிகாரி குறுக்கிட சண்டை முற்றாமல் சம்பவம் தவிர்க்கப்பட்டது. ஓரிடத்தில் சிப்பாய்கள் ஆர்வத்துடன் நுழைந்து பெண்களிடமிருந்து நகை பெட்டிகளை பிடுங்கிக் கொள்ள முயற்சிக்க கேப்டன் மூர் குறுக்கிட்டு தன் துப்பாக்கியை உயர்த்த சிப்பாய்களும் மூரை நோக்கி துப்பாக்கியை தயார்படுத்த மூர் மாறாமல் நிற்பதை பார்த்து துப்பாக்கி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை சற்று நேரம் நிலவியது. சிப்பாய்கள் மனம் மாறி கேப்டன் மூரின் முகத்தில் ஒருவன் துப்பினான். மூர் துடைத்து கொள்ளாமல், எல்லாவற்றிற்கும் திருப்பி வாங்கிக் கொள்ளாமலா போவீர்கள் என்றான். யானைகள் மேல் அசௌகரியமாக அவர்கள் ஏறிக்கொள்ள பல்லக்கு திரைகளை விளக்கி பெண்கள் தங்களை திணித்து கொள்ள காலை 7 மணிக்கு அந்த வினோத ஊர்வலம் புறப்பட்டது. என்ட்ரன்ச்மெண்ட்டிலிருந்து நதிக்கரை 1 மைல் தூரம் இருந்தது. அவர்கள் செல்ல இருந்த நதித்துறைக்கு பெயர் சத்திச்சௌரா கட்டம். கேப்டன் மூர் வரிசையில் முதலில் குதிரை மேல் துப்பாக்கியை உயர்த்தி பிடித்து கொண்டு செல்ல, பின்னால் பல்லக்குகளின் சுமையால் பல்லக்கு தூக்கிகள் முனக, திரைச்சீலைகளுக்கு வெளியே ரத்தம் படிந்து கட்டு போட்ட கைகளும் கால்களும் ஆடிக்கொண்டு வர, யானைகள் அசைய, எருது வண்டிகள் மண் பாதையில் திணற, மெல்ல மெல்ல அவர்கள் அலங்கோல வரிசையாக நதிக்கரையை அணுகினார்கள். ஆங்கிலேயர்கள் இப்போதும் நானாவின் சிப்பாய்களிடம் நம்பிக்கை இல்லாமல் எல்லோரும் துப்பாக்கிகளை தூக்கி பிடித்து கொண்டு இடுப்பில் கை துப்பாக்கிகளை செருகி இடமும் வளமும் பார்த்து கொண்டுதான் முன்னே நடந்தார்கள். நதிக்கரைக்கு 300 கெஜம் இருக்கும்போது சாலை சற்று சரிந்தது. மழைக்காலத்து காட்டாற்றை கடக்கும் சரிவு. இப்போது தண்ணீர் இல்லை. கரடு முரடான பாதை. வேப்ப மரங்களின் அத்தி மரங்களின் நிழல்கள் அந்த சாலையில் நீண்டிருந்தன. இங்கிருந்து நதிக்கரை தெரியவில்லை.
சரிவில் ஏறி இன்னும் சற்று தூரம் சென்று நதிக்கரையில் மணலில் 100க்கு 150 கெஜ சதுர இடத்தில் கூடினார்கள். சுற்றிலும் பார்த்தார்கள். இடது பக்கம் மேட்டில் ஒரு கோயில் தெரிந்தது. எதிரே காப்பி பழுப்பில் நதி. பின்னால் உவர்நிலத்தில் கள்ளிச்செடிகளும் முட்புதர்களும். வலதுபுறம் சத்திச்சௌரா கிராமம். அவசரமாக இறங்கும் படிகள். இதுவரை யாரும் எதுவும் சந்தேகப்படவில்லை. கேப்டன் மோப்ரே தாம்சன் தன்னோடு முன்பு ஒரே கம்பெனியில் பணி செய்து கொண்டிருந்த இந்திய சிப்பாய்களுடன் அளவலாவிக் கொண்டிருந்தான். எல்லோரும் அவனை சுகம் விசாரித்தார்கள். ஜெனரல் வீலருக்கு நானா பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த யானை ஒன்று அனுப்பியிருந்தார். வீலர் அதில் தன் மனைவி மக்களை வர சொல்லிவிட்டு தான் பல்லக்கில் வந்தார். படகுகள் உண்மையாக காத்திருந்தன. படகுகளில் வெள்ளையர்கள் ஏறிக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் சரியில்லாவிட்டாலும் எப்படியோ முழங்கால் அளவு தண்ணீரில் தடுமாறி நடந்து படகுகளில் அவர்கள் ஒவ்வொருவராக தூக்கி ஏற்றப்பட்டனர். படகுகளின் மேல் ஓரத்தில் படகோட்டிகள் அவர்கள் ஏறுவதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உதவி செய்யவில்லை. காலை 8:30 மணிக்கு அவர்கள் எல்லோரும் படகுகளில் ஏற்றப்பட்டு விட்டனர். படகுகள் ஏறக்குறைய தரை தட்டும் அளவுக்கு அதிக பளுவில் அமிழ்ந்திருந்தன. படகோட்டிகள் நீண்ட கோல்களை நதியில் ஊன்றினார்கள். நீண்ட நிழல் தரும் மரங்களில் அணில்கள் துள்ளி விளையாடின. அமிலியாவும் எமிலியும் 2 இளம் சோல்ஜர்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்தார்கள். எமிலி அந்த பிரதேசத்து அமானுஷ்ய அமைதியில் ஏதோ ஒரு துர்ச்சகுனம், எச்சரிக்கை இருப்பது போல உணர்ந்தாள். ஏன் இத்தனை நேரம்? ஏன் இந்தியர்கள் யாவரும் ஏதோ நிகழ காத்திருப்பது போல் தோற்றமளிக்கிறார்கள்? கரையோரத்தில் இருந்து அவர்களை பார்க்கும் சிப்பாய்களிடத்தில் ஏன் ஒரு விதமான குறும்பு புன்னகை? 9 மணி காலை. கரையோரத்திலிருந்து ஒரு வினோதமான கொம்பொலி கேட்டது. அந்த ஒலி கேட்ட மாத்திரத்தில் அதை எதிர்பார்த்திருந்தவர்கள் போல் படகோட்டிகள் துடுப்புக்காரர்கள் யாவரும் சரேல் என்று தண்ணீரில் குதித்து கரை நோக்கி ஓடத் துவங்கினார்கள். மோப்ரே தாம்சன் உடனே தன் துப்பாக்கியை தயார்படுத்த நதிக்கரையில் கேவல்ரி படையினரின் 16 குதிரைகள் தோன்றின. அவைகளின் மேல் சிப்பாய்கள் யாவரும் தத்தம் கார்பைட் துப்பாக்கிகளை வெள்ளையர்கள் மேல் குறிவைத்து ஒரே சமயத்தில் சுட்டார்கள். அங்கங்கே நதியில் பழுப்பு கொந்தளிப்புகள் குதித்தன. மை காட், ஏமாற்றி விட்டார்கள், சுடு சுடு என்றான் தாம்சன். தாம்சனும் அவனுடைய மற்ற சக அதிகாரிகளும் உடனே எதிர்த்து சுட, இப்போது நதியின் கீழ்ப்புறத்திலிருந்தும் கரையிலிருந்தும் 5 பீரங்கிகள் செயல்பட துவங்கின. நதிக்கரையில் மறைந்து காத்திருந்த சிப்பாய்கள் அத்தனை பேரும் வரிசையாக மலர்ந்தார்கள். படகுகளின் ஓலைக்கூரைகள் குண்டுவீச்சிலும் படகுக்காரர்கள் விட்டு சென்ற நெருப்பிலும் பற்றி கொள்ள துவங்க, படகில் இருந்தவர்கள் மிரண்டு போய் சிலர் நதியில் குதிக்க, சிலர் விழ, எமிலி பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு சிறு ஆரஞ்சு அளவே இருந்த குண்டு பட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் செத்து விழுந்தான். படகு பயங்கரமாக சாய்ந்தது. ஜெனரல் வீலர் இன்னும் கரையில்தான் இருந்தார். தன்னை சுற்றிலும் நிகழ்வதை அவரால் முதலில் நம்ப முடியவில்லை. நானா இத்தனை துரோகம் செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. படகுகள் வரை நிஜம் போல கொண்டு வந்து இப்போது தன்னை சுற்றிலும் வெடிக்கும் துப்பாக்கி சப்தத்தில் பிரமித்த நிலையில் வீலர் தன் பல்லக்கை தூக்கி வந்தவனிடம், என்னை அந்த படகு வரை கொண்டு விட்டுவிட உதவு என்றார். அந்த கூலியால் உதவ முன்வர ஒரு சிப்பாய் குறுக்கிட்டு, விலகு என்று வீலரின் முகத்தின் குறுக்கே கத்தி வீசினான். வீலர் முன்புறமாக விழுந்தார். கேவல்ரியின் அரேபிய குதிரைகள் சர சரவென்று நதியில் இறங்கின. எமிலி ஸ்தம்பித்து பார்த்து கொண்டிருக்க, பழுப்பு நீரில் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி தன் முகத்தை காப்பாற்ற கரங்களை முன்னே நீட்ட, மின்னல் போல கத்தி அவன் 2 கரங்களையும் சுத்தமாக வெட்டுவதை பார்த்தாள். பெண்கள் படகின் எதிர்ப்பக்கத்தில் குண்டுகளிடமிருந்து தற்காலிக விடுதலை பெற தண்ணீரில் ஒளிவதை பார்த்தாள். சிலர் கழுத்து வரை தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். சூரிய வெளிச்சம் அந்த கத்திகளில் பளிச்சிட்டது. படகுகள் பற்றி கொண்டன. சில ஆங்கிலேயர்கள் தோளில் ரத்தம் வர படகை நதியில் தள்ளி கிளப்ப முயற்சித்து கொண்டிருந்தார்கள்.
ஒரு ஆங்கிலேய கர்னலின் மகள் எதிரே தண்ணீரில் தன்மேல் துப்பாக்கியை காட்டிக் கொண்டிருந்த சிப்பாயிடம், என் தந்தை எப்போதும் சிப்பாய்களிடம் அன்பாக பழகினார், என்னை கொல்லாதே, என்னை கொல்லாதே என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். படகுகளின் கூரை திகுதிகுவென்று எரிய நெருப்பு தடவின புகைப்படலம் வானை நோக்கி கரிய குகைகளாக உயர்ந்தது. நதிப்பழுப்பில் ரத்தம் கோலங்கள் இட்டது. ஒரு சிறுவன், ஏன் சுடுகிறீர்கள், சுடமாட்டார்கள் என்று சொன்னார்களே என்று யாரையோ கேட்டுக்கொண்டிருந்தான். மரத்தில் மைனாக்கள் பயத்தில் சிறகடித்து பறந்தன. குதிரைகள் பைத்தியம் பிடித்தது போல் சிரித்தன. யானைகள் பிளிரின. கோயிலுக்கு பின்னால் இருந்தும் நதிக்கரையில் இருந்தும் சரம் சரமாக துப்பாக்கிகள் அவர்களை நோக்கி வெடித்தன. கேப்டன் மூர் படகை தள்ளும் முயற்சியில் இருக்கையில் நடு மார்பில் குண்டுபட்டு விழுந்தான். கேப்டன் மோப்ரே தாம்சன் தன் அம்மாவின் படத்தையும் அப்பாவின் மெடலையும் கங்கையில் எரிந்துவிட்டு நதியோட்டத்தில் நழுவின படகில் தொற்றிக்கொள்ளும் போது குண்டடிப்பட்டான். எமிலி ஜலத்தில் விழுந்தாள். இத்துடன் 45வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 46வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.